பாவம் பையன் 10 நாளாக கேட்டுட்டு இருக்கான். எப்படியும் இன்னைக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மார்னிங் பிளாக் பார்க்கலாம் வாங்க. காலையில் எழுந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்த உடனே நைட்டு உப்புமா செஞ்சுருந்தோம். அந்த ரவையை அப்படியே வச்சுருந்தேன். இதை சீல் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். நமக்கெல்லாம் கையே கத்தி விரலே வீச்சுங்கிற கான்செப்ட் தான். வீட்டில் இருக்க கத்தியை சூடு பண்ணோமா, அப்படியே போட்டு ஒரு சீலிங் போட்டோமா, அவ்வளோதான். சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10 நாள் இருக்கும். எனக்கு சுண்டல் சாப்பாடு செஞ்சு கொடுன்னு ஒரே இதுதான். சின்ன குழந்தை மாதிரி சும்மா அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் நான் வந்து பிரியாணி மசாலா இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தேன். நேற்று பிரியாணி மசாலா அரைச்சிட்டேன். நேற்று வீட்டுக்குள்ளே வந்த உடனே பையன் கேட்டது, பிரியாணி மசாலா அரைச்சிட்டியாடா, வாசம் வருது வீட்டுக்குள்ளே வந்த உடனே அப்படின்னு தான் கேட்டான். சரி இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு நைட்டே சுண்டல்லாம் ஊற போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி இப்போ தான் எப்படியும் ஆடி அசைஞ்சு எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வர்றாரு. வந்தவுடனே அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு டீ போட்டு நமக்கு வந்து ஹாட் வாட்டர் போட்டு கொடுத்தாரு. நான் எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அரிசி ஊற போட மறந்துட்டேன். அப்புறம் சரி ஹாட் வாட்டர் குடிக்கலாம், அதுக்குள்ளே கொஞ்சம் அரிசி ஊறட்டும், கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் செய்யலாம், டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் அமைதியாக உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். பார்த்தா தலைவருக்கு ஃபோன் வந்துருச்சு. குயிக்காக போகணும் போல. அவர் பேசிட்டு இருந்ததுலேயே தெரிஞ்சிருச்சு. சரி இதுக்கு மேலே உட்காந்துருந்தா சரிப்பட்டு வராதுன்னு எந்திரிச்சு போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்லேயே கேட்டிருந்தாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நாமக்கல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எக் பேஸ்டு ஒர்க் தான். இந்த முட்டை வண்டி, முட்டை கலெக்ஷன் இதுதான். அவர் வந்து முட்டை வண்டிக்கு லோட் மேனாக போயிட்டுருக்காரு. நம்ம போட்ட அந்த பிரியாணி மசாலா ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக சூப்பராக வாசனையாக இருந்துச்சு. நான் ஃபுட் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன், அந்த பிரியாணி மசாலா கலரே போதும். தலைவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா சாப்பிட்டுட்டாரு. நைட்டு நிறையா செஞ்சுட்டோம். நான் கம்மியாக செய்யலாம் தான் சொன்னேன். அவர் செய்யுமா நிறையா செஞ்சு வையுமா அப்படின்னாரு. அது வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா, அதனால நான் இப்போ அது சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. 2 பேரும் ஷேர் பண்ணி அதை சாப்பிட்டுப்போம். சுண்டல் சாதம் செம சூப்பராக வந்துருந்துச்சு. ஓப்பன் பண்ணும்போதே ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு, அந்த கலரும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டேன். முட்டை வேற வீட்டில் இல்லைன்னா பொரிச்சு கொடுத்துருந்துருப்பேன். கடையில் போய் லூஸ்லையாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு இல்லை வேண்டாம் பண்ணையிலே வாங்கிக்கலாம் ஒரு அட்டை, இன்னைக்கு எதுவுமே சைட் டிஷ் வேணான்னு சொல்லிட்டாரு. வெறும் சுண்டல் சாதத்தை மட்டும் பேக் பண்ணி அவருக்கு டாட்டா பை பை சொல்லி அனுப்பி வச்சாச்சு.